ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த முருங்கை மரத்தையும் முருங்கைக்காயும் பார்த்தாலே நமக்கு 1983 பாக்யராஜ் அவர்களால் ஒரு புரட்சியை ஏற்படுத்தின திரைப்படம் தான் முந்தானை முடிச்சு. இந்த முருங்கைக்காயினுடைய முருங்கை மரத்தையும் இன்று வரைக்கும் பேசப்படுதுன்னா அது அவர் பாக்யராஜ் அவர்கள் திரையில் கொண்டு வந்த அந்த கேரக்டர் தான். முருங்கைக்காய் முருங்கை மரமும் உண்மையிலேயே எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி நமக்கு அந்த நினப்பு தான் வரும். நான் கூட இன்றைக்கி எதிர்ச்சியாக பார்த்தேன். இந்த முருங்கை மரம் உடஞ்சி கிடக்கிறத பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் வந்துருச்சுங்க. ஆனால் 83 ரிலீஸ் ஆன படம். நம்ம இப்போ வரைக்கும் இந்த படத்தை பற்றி அவரை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த படத்தை இயக்கி நடித்த பாக்யராஜ் அவர்கள் இன்றைக்கி இல்லை நம்ம இடத்துல. மிகவும் ஒரு மன வருத்தம்தான். இருந்தாலும் 1983 இந்த முருங்கை மரத்துக்கும் முருங்கைக்காய்க்கும் ஒரு புரட்சியை தமிழ் சினிமாவிலேயே ஏற்படுத்தி கொடுத்த படம் முந்தானை முடிச்சு. அதில் ஊர்வசி அவங்களுக்கு அதான் ஃபஸ்ட்டு படம். ஃபஸ்ட்டு படம் மாதிரியே பண்ணியிருக்க மாட்டாங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க கேரக்டரில், அவங்க கொடுத்த கேரக்டரில். அதே மாதிரி பாக்யராஜ் ஐயாவும் மிக அற்புதமாக நடிச்சிருப்பார். எனக்கு என்னமோ தெரியல, இப்போ அப்படியே இந்த வழியை வந்தனுங்களா, இந்த முருங்கை மரத்தை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு அவர் ஞாபகம் வந்தது. சரி, அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ போடலாம் அவரை பற்றி அப்படின்னு. 1983 வந்த படம் முந்தானை முடிச்சு. முருங்கை மரத்துக்கும் முருங்கைக்காய்க்கும் அவ்வளோ ஒரு புரட்சி ஏற்படுத்துது தமிழ் சினிமாவில். ஆனால் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் நம்மளால் பேசப்படுதுன்னா அந்த திரைப்படம் அந்தளவுக்கு வலிமையான படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். என்றும் உங்கள் அன்புடன் கருப்பு கவி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.